ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாம் இனி வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒரு பூண்டு மிளகு குழம்பு செஞ்சு கொண்டு போயிட்டா 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். பிள்ளை பெற்ற வீட்டில் இதை அடிக்கடி செய்வாங்க. இதில் சேர்த்துருக்க வெந்தயம், மிளகு, பூண்டு எல்லாமே வயிற்று புண்ணை ஆற்றி பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டிமுலேட் பண்ணும். ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது கடாயில் எண்ணெய் சேர்த்து அது கூடவே மிளகு, சீரகம், வெந்தயம், மல்லி விதை, காஞ்ச மிளகாய், துவரம் பருப்பு, பச்சரிசி சேர்த்து நல்லா வறுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு 200 கிராம் பூண்டு பல்லையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 50% பூண்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா, ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு, வெல்லம் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் கிளறி விட்டிங்கன்னா அருமையான பூண்டு மிளகு குழம்பு ரெடி. இதுக்கு வெறும் அப்பளம் இருந்தால் போதும், அடிதூளாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.